இந்த வீடியோவில் நம்ம எல்டொராடோ அப்படின்னு சொல்லப்படுற ஒரு தங்க நகரத்தை பற்றி பார்க்க போகிறோம். இதை ஏன் தங்க நகரம் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அந்த நகரத்தில் இருக்க மக்கள் எல்லாருமே அளவுக்கு அதிகமான தங்க ஆபரணங்கள், தங்கத்தாலேயே செய்யப்பட்ட பொருட்கள்னு பயன்படுத்தியிருக்காங்க. அண்ட் அவங்க வீடு, அவங்க ராஜா இருக்க அரண்மனைன்னு எல்லாமே தங்கத்தால் செய்யப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அந்த நகரத்தில் இருக்க மண் கூட தங்க துகள்கள் தான். இப்படி முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே செய்யப்பட்ட அந்த தங்க நகரம் எங்கே இருக்கு, அண்டு அந்த தங்க நகரத்தை எப்படி கண்டுபிடிச்சாங்க, அந்த நகரத்தோட கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கிளியராக பார்க்கலாம். இந்த தங்க நகரம் உண்மையாலுமே இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு நிறைய ஆதாரங்கள் கிடைச்சிருக்கு. அந்த ஆதாரங்கள் இன்னைக்குமே லண்டன் மியூசியத்தில் இருக்கு. அண்ட் இந்த எல்டொராடோ பேஸ் பண்ணி நிறைய ஹாலிவுட் படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்தியாவிலையும் நிறைய படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. அண்ட் ரீசெண்டா கேஜிஎஃப்ல கூட இந்த எல்டொராடோவை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த எல்டொராடோ உண்மை அப்படின்னு கிடைச்ச ஆதாரங்களை இந்த வீடியோவில் கிளியரா பார்க்கலாம். 500 வருஷங்களுக்கு முன்னாடி, அதாவது 15ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய எக்ஸ்ப்ளோரர் ஜுவான் மார்டின் தன்னோட மரணப்படுக்கையில எல்டொராடோ அப்படிங்கிற ஒரு தங்க நகரத்தை பத்தி சொல்லிட்டு இறந்து போறாரு. அவரு இறந்ததுக்கு அப்புறம் அந்த தங்க நகரத்தை தேடி ஆயிரக்கணக்கான பேர் போறாங்க. காரணம், எல்லாருக்கும் அந்த தங்கத்து மேல இருக்க தீராத ஆசை. 15ஆம் நூற்றாண்டுல தங்கம் தான் ஒரு நாட்டோட பொருளாதாரத்தை தீர்மானிச்சது. அதே மாதிரி தங்கம் அதிகமா வச்சிருக்கிற நாடு தான் மற்ற நாடுகள் வல்லரசு நாடா பார்த்தாங்க. அதனால எல்லா நாடுகளுக்கும் தங்கம் ரொம்பவே தேவையா இருந்துச்சு. இந்த சூழ்நிலையில எல்லா நாடுகளும் தங்கத்தை தங்களோட நாட்டுக்குள்ள சுரங்கம் தோண்டி தேட ஆரம்பிச்சாங்க. சில நாடுகள் மற்ற நாடுகள் கிட்ட தங்கத்தை கொள்ளையடிச்சு தங்களை வல்லரசு நாடுகளா காட்டிக்கிட்டாங்க. சோ நிறைய பேர் தங்கத்தை அவங்க நாடுகள்ல மட்டும் இல்லாம வெளிநாடுகள்லயும் தேட ஆரம்பிச்சாங்க. அப்படி தேடிட்டு இருக்கும்போது ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த ஹெர்னன் கார்ட்ஸ் அப்படிங்கிறவர் ஒரு குழுவோட பிரேசில் கடற்கரையில் இறங்கி அங்க தங்கம் கிடைக்குமா அப்படின்னு தேட ஆரம்பிச்சிருக்காரு. அப்படி தேடிட்டு இருக்கும்போது இவங்க வந்து இறங்கின இடத்துல இருந்து ரொம்பவே தள்ளி ஒரு பழங்குடியின மக்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த மக்கள் பேரு ஆஸ்டெக். அந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் ஹெர்னன் அண்ட் குழுவினரை பார்த்ததும் ரொம்பவே அன்பா அவங்க கிட்ட இருக்க உயரிய பொருட்களை கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அப்போதான் இவங்க ஒரு விஷயத்தை நோட் பண்ணிருக்காங்க. அது என்னன்னா, அந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் இவங்களுக்கு போட்ட ஜுவல்ஸ், மாலை, அவங்க கையில கொடுத்த எல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டது. அதை பார்த்த ஹெர்னன் அண்ட் குழுவினர் ஷாக் அண்ட் சர்ப்ரைஸ் ஆகுறாங்க. இவங்க தேடி வந்தது இவ்வளவு ஈஸியா கிடைச்சிருச்சு அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. அப்போ ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இந்த ஹெர்னன் அண்ட் குழுவினர் அவங்க கூட நட்புறவாட வந்திருக்காங்க அப்படின்னு நினைச்சிருக்காங்க. பட் இந்த ஹெர்னன் அண்ட் குழுவினர் என்ன செய்யறாங்கன்னா, அவங்க கிட்ட கிடைக்கிற தங்கங்களை கொஞ்சம் கொஞ்சமா அவங்க யூஸ் பண்ணி வந்த படகுல பதுக்கி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழிச்சு இதை தெரிஞ்சுக்கிட்ட ஆஸ்டெக் மக்கள் இந்த ஹெர்னன் அண்ட் குழுவினரை சராமாரியா தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பயங்கரமான தாக்குதல்ல 80க்கும் அதிகமான ஸ்பெயின் வீரர்கள் சம்பவ இடத்திலேயே இறந்து போறாங்க. ஒரு சிலர் மட்டும் தப்பிச்சு நாடு திரும்புறாங்க. அதுல ஹெர்னனும் ஒருத்தர். பட் இதுல ஒரு விஷயம் என்னன்னா, அவ்வளவு பெரிய தாக்குதல்ல இருந்து தப்பிச்ச இவங்களால ஒரு துளி தங்கத்தை கூட நாட்டுக்கு எடுத்துட்டு வர முடியல. பட் அடுத்த 2 வருஷத்துல வெறி பிடிச்ச ஹெர்னன் கார்ட்ஸ் திரும்பவும் அதே இடத்துக்கு போறாரு. இந்த முறை பெரிய குழுவோட அங்க போறாரு. அந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்களை ரிவெஞ்ச் எடுக்கிறாரு. இந்த ரிவெஞ்ச்ல 4000-5000 வருஷங்களா அங்கேயே வாழ்ந்துட்டு இருந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் இரக்கமே இல்லாம கொல்லப்படுறாங்க. அதுல சிலரை மட்டும் சிறைபிடிச்சு அந்த சிவிலைசேஷன்ல இருக்க ஒட்டுமொத்த தங்கத்தையும் சுரண்டி எடுத்துக்கிட்டு ஸ்பெயின் போறாங்க. ஸ்பெயின்ல இவங்களுக்கு பிரம்மாண்டமான வரவேற்பு கொடுக்கப்படுது. அண்ட் இவ்வளவு நிறைய தங்கத்தை பார்த்த எல்லாருக்கும் பயங்கர சந்தோஷம். பட் அவங்களுக்கு தங்கத்து மேல இன்னும் ஆசை கூட ஆரம்பிக்குது. சிறைபிடிச்சிட்டு வந்த அந்த ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் கிட்ட விசாரணை நடத்தப்படுது. அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு ஆறு, அந்த ஆறுல நிறைய தங்கம், தங்கத்தாலான பொருட்கள் அடுத்து வரப்படும் அப்படின்னா அந்த தங்கத்தை எடுத்துதான் இவங்க பயன்படுத்துறதா சொல்றாங்க. இத கேட்ட எல்லாருக்குமே அடுத்து தோன்றின ஒரு கேள்வி, இந்த தங்கம் இவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு முன்னாடி எங்கிருந்து கிளம்பி வருது அப்படின்னு. இதை தெரிஞ்சுக்க ஹெர்னன் எவ்வளவு முயற்சி செஞ்சோம் அதை அவரால் கண்டுபிடிக்க முடியல. இந்த தேடுதல்லையே அவர் இறந்து போறாரு. அவருக்கு அடுத்தது பிரான்சிஸ்கோ பிசாரோ அப்படிங்கிற ஒருத்தர் இந்த தங்கத்தை தேடுற பொறுப்பை எடுத்துக்கிறாரு. ஹெர்னன் எங்க விட்டுட்டு போனாரோ அந்த இடத்துல இருந்து இவரு தங்கத்தை தேட ஆரம்பிக்கிறாரு. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த பிரான்சிஸ்கோ பிசாரோ வரலாற்றுல வாழ்ந்ததிலேயே இரக்கமே இல்லாத ஒரு கொடூரமான மனிதர். இவரு பல மாதங்களா சவுத் அமெரிக்கால இருக்க பயங்கரமான காடுகளையும் நிறைய மலைகளையும் பள்ளத்தாக்குகளையும் கொடூரமான விலங்குகளையும் விஷ பாம்புகளையும் பூச்சிகளையும் புழுக்களையும் வழியில ஏற்படுற ஆபத்துகளையும் வீரர்களுக்கு ஏற்படுற வித்தியாசமான நோய் தொற்றுகளையும் அங்க இருக்க முதலைகளையும் கொசுக்களையும் தாண்டி பிரான்சிஸ்கோ ஒரு வழியா இன்னொரு வகை பழங்குடியினர் இருக்கிற இடத்தை கண்டுபிடிக்கிறாரு. அந்த பழங்குடியின மக்கள் பேரு இன்காஸ். அந்த இன்காஸ் பழங்குடியின மக்கள் சுமார் 10,000க்கும் அதிகமான பேர் வெளியுலகத்தோட தொடர்பே இல்லாம அங்க 5000 வருஷங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்படி வாழ்ந்துட்டு இருக்க இன்காஸ் பழங்குடியின மக்கள் பிரான்சிஸ்கோ அண்ட் அவரோட குழுவினரை பார்த்ததும் உறவினர்களை பார்த்தது போல ஆஸ்டெக் பழங்குடியின மக்கள் எப்படி அன்பா வரவேற்பு கொடுத்தாங்களோ அதே மாதிரி பிரான்சிஸ்கோக்கும் அன்பா வரவேற்பு கொடுக்கறாங்க. இவங்களும் பிரான்சிஸ்கோக்கு தங்கத்தாலான பொருட்களை கொடுத்து வரவேற்றிருக்காங்க. அதை பார்த்த பிரான்சிஸ்கோ இன்காஸ் மக்களோட அன்பான வரவேற்பு பார்க்காம அந்த தங்கத்து மேல இருக்க ஆசையினால இன்காஸ் பழங்குடியின மக்களை கொடூரமா தாக்க ஆரம்பிக்கிறாரு. அதுல பல இன்காஸ் மக்கள் கொடூரமா கொல்லப்படுறாங்க. அதுல வெறும் 2 மணி நேரத்துல 120 படை வீரர்கள் 5000க்கும் அதிகமான இன்காஸ் பழங்குடியின மக்களை கொன்னு குவிக்கிறாங்க. மீதி இருக்க பழங்குடியின மக்கள் அதை
அவனை தடுத்து எதிர்த்தாக்குதல் நடத்த முயற்சி செய்யறாங்க. பட் அதுக்குள்ள பிரான்சிஸ்கோ அண்ட் படையினர் இன்காஸ் பழங்குடியின மக்களோட தலைவரை உயிரோட சிறைபிடிக்கிறாங்க. அதனால இன்காஸ் பழங்குடியின மக்கள் தாக்குதல் நடத்த முடியாம பிரான்சிஸ்கோ கிட்ட சரணடைகிறாங்க. இந்த சூழ்நிலையை பயன்படுத்திக்கிட்ட பிரான்சிஸ்கோ உங்ககிட்ட இருக்க மொத்த தங்கத்தையும் எங்க கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி இருக்காரு. அவங்களும் வேற வழியே இல்லாம இன்காஸ் தலைவரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க சிவிலைசேஷன்ல இருக்க மொத்த தங்கத்தையும் பிரான்சிஸ்கோ காலடியில கொட்டுறாங்க. அந்த மொத்த தங்கத்தையும் பார்த்து வியந்து போன பிரான்சிஸ்கோ அந்த தங்கத்தை ஸ்பெயின் நாட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு. அந்த மொத்த தங்கத்தையும் அவங்க தங்களோட நாட்டுக்கு ஷிப் பண்ணவே 8 மாதங்கள் டைம் எடுத்ததா சொல்றாங்க. அதுக்கப்புறம் பிரான்சிஸ்கோ இன்காஸ் மக்கள் கிட்ட உங்களுக்கு எங்கிருந்து இவ்வளவு தங்கம் கிடைக்குது, அதை நீங்க எப்படி எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கு இன்காஸ் பழங்குடியின மக்கள் இன்காஸ் தலைவரோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பிரான்சிஸ்கோ கிட்ட அந்த ரகசியத்தை சொல்றாங்க. இந்த நதியிலேயே இன்னும் மேல் நோக்கி போனா அங்க மொய்ஸ்கா அப்படின்னு ஒரு இன மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க டெய்லி லைஃப்ல யூஸ் பண்ற எல்லாமே தங்கத்தால செய்யப்பட்டது அப்படின்னும், அவங்க வீடு அரண்மனைன்னு எல்லாமே தங்கத்தால கட்டியிருப்பாங்க. அங்க மண் கூட தங்க துகள்கள் தான் அப்படின்னும், அங்க அவங்கள தவிர மற்ற பழங்குடியின மக்கள் போனா அவங்கள தாக்குதல் நடத்தி கொன்றுவாங்க அப்படின்னும், அதனால நாங்க அங்க போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அந்த மொய்ஸ்கா பழங்குடியின மக்களுக்கு ஒரு தலைவர் இருப்பாரு, அவர் பேரு ஜீபா அப்படின்னும், அந்த ஜீபாவோட ஆட்சி காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க இன்னொரு தலைவரை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற விழா ரொம்ப பிரம்மாண்டமா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த தலைவரை தேர்ந்தெடுக்கிற விழா எப்படி இருக்கும்னா, மொய்ஸ்கா இன மக்களோட அடுத்ததா வரப்போற தலைவரை நதிக்கு அந்த பக்கம் இருக்க ஒரு கொடூரமான குகையில அவரை இறக்கி விட்டு அவருக்கு சாப்பாடு தண்ணின்னு எதுவுமே கொடுக்காம 5 நாட்கள் அவர் அந்த குகையில இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் அவங்க தலைவரை தங்கத்தால செய்யப்பட்ட ஒரு படகுல போய் திரும்ப கூட்டிட்டு வருவாங்க. அவரோட உடல் முழுக்க தங்க சேர பூசி அந்த சேத்துல அவங்க கிட்ட இருக்க தங்க ஆபரணங்களை அவர் மேல ஒட்ட வச்சு அவரை ஒரு தங்க மனிதனா மாத்துவாங்களாம். அதுக்கப்புறம் அவங்க சிவிலைசேஷனுக்கு பக்கத்துல இருக்க ஒரு லேக்ல அந்த தலைவரை இறக்கி விட்டு அவர் மேல இருக்க அந்த தங்க ஆபரணங்களையும் தங்க சேத்தையும் அந்த லேக்லயே கரைச்சி விட்டுட்டு அவர் ஒரு தலைவரா அந்த தண்ணியை விட்டு மேல வருவார் அப்படின்னும், அப்போ அந்த மொய்ஸ்கா பழங்குடியின மக்கள் அவரை ஒரு தலைவரா மட்டும் இல்லாம ஒரு கடவுள் மாதிரி பாப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல மொய்ஸ்கா மக்கள் தங்க கிட்ட இருக்க தங்க ஆபரணங்களையும் நகைகளையும் தங்கத்தால செய்யப்பட்ட பொருட்களையும் அந்த லேக்க சுத்தி நின்று அந்த லேக்குள்ள தூக்கி போட்டு தங்களோட தலைவரை வரவேற்பாங்களாம். அண்ட் அந்த விழா முடிகிற வரைக்குமே அவங்க கிட்ட இருக்க நிறைய தங்க ஆபரணங்களை அந்த லேக்ல வீசுவாங்க. அங்க இருந்து அடிச்சிட்டு வர தங்கத்தை தான் எங்களுக்கு தேவையான அளவு நாங்க எடுத்து பயன்படுத்துறோம் அப்படின்னும், நாங்க எடுக்காம விட்ட மிச்ச தங்கத்தை தான் ஆஸ்டெக் மக்கள் எடுத்து பயன்படுத்துறாங்க அப்படின்னு எல்லா டீடைல்ஸும் சொல்லி முடிக்கிறாங்க. இந்த இன்காஸ் மக்கள் ஏன் எல்லா ரகசியங்களையும் இவங்க கிட்ட சொன்னாங்க அப்படின்னா, அப்பதான் இன்காஸ் தலைவரை கொல்லாம இவங்க கிட்ட ஒப்படைப்பாங்க அப்படின்னும், இவங்க இடத்தை விட்டு காலி பண்ணி இவங்கள திரும்பவும் சுதந்திரமா வாழ விடுவாங்க அப்படிங்கிறதுக்காக எல்லா ரகசியங்களையும் சொல்றாங்க. பட் இந்த எல்லா ரகசியங்களையும் தெரிஞ்சுக்கிட்ட பிரான்சிஸ்கோ அவர் செஞ்சு கொடுத்த சத்தியத்தை மீறி சிறைப்பிடிச்சிட்டு வந்த இன்காஸ் தலைவரை கொன்னுட்டு அங்கிருந்து எஸ்கேப் ஆயிடுறாரு. அங்கிருந்து எஸ்கேப் ஆகி மொய்ஸ்கா பழங்குடியின மக்களை தேட ஆரம்பிக்கிறாரு. இவங்க அந்த தங்க மனிதனை தேடும் போதுதான் அந்த தங்க மனிதனுக்கு எல்டோராடோ அலைஸ் எல் அம்பிரிஸ் டொராடோ அப்படின்னு பேர் வச்சாங்க. பின்னால அந்த தங்க மனிதனை தேடுற ப்ராஜெக்டையும் அந்த தங்க மனிதன் இருக்கிற இடத்தையுமே எல்டோராடோ அப்படின்னு மென்ஷன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நாட்கள் செல்ல செல்ல இன்காஸ் பழங்குடியின மக்கள் சொன்ன அந்த தங்க நகரத்தை பத்தின தகவல் ஸ்பெயின் மட்டும் இல்லாம எல்லா யூரோப்பியன் கண்ட்ரிஸ்க்கும் பரவ ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் இந்த இன்காஸ் பழங்குடியின மக்கள் சொன்ன குறிப்புகளை வச்சு நிறைய பேர் அந்த தங்க நகரத்தை தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல ஸ்பெயின் நாட்டை சேர்ந்த முக்கியமான ஒருத்தர் குந்தாலோ பிசாரோ. இவரு கிட்டத்தட்ட 1000 படை வீரர்களை கூட்டிக்கிட்டு பிரான்சிஸ்கோ இந்த ப்ராஜெக்ட் எங்க டிராப் பண்ணாரோ அங்கிருந்து இவர் ஆரம்பிக்கிறாரு. பட் ஒரு சில மாதங்கள்லேயே அந்த 1000 பேரும் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள காணாம போறாங்க. அவங்க கடைசி வரைக்கும் நாடு திரும்பவே இல்லை. இதுக்கு முக்கிய காரணமா அந்த அடர்ந்த காட்டை தான் சொல்லப்படுது. ஏன்னா அந்த காட்டுல எவ்வளவு ஆபத்து இருக்குன்னு நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும். இந்த இன்சிடென்ட்டுக்கு அடுத்தது எல்டோராடோவை தேடி போனவர் வால்டர் ரிலே. இவரு 2 முறை இந்த எல்டோராடோவை தேடி காட்டுக்கு போயிருக்காரு. அதுல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல மொத்த நதியுமே இவரு கிளியரா மேப் பண்ணிருக்காரு. ஒரு தனி மனிதனா கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டர் நீளம் இருக்க இந்த நதியை கம்ப்ளீட்டா அனலைஸ் பண்ணி முடிச்சிருக்காரு. அப்போ அவர் 2 முறை அந்த நதியில ஒரு குரூப் ஆஃப் உமன் ட்ரைபல்ஸ் கிட்ட மாட்டி தப்பிச்சிருக்காரு. அந்த பெண் காட்டுவாசி இனத்தோட பேர் தான் அமேசான். அந்த பேரையே பிற்காலத்துல அந்த நதிக்கும் அந்த காட்டுக்கும் அமேசான் அப்படின்னு பேர் வைக்கிறாரு. பட் இவ்வளவு நடந்தும் இவராலையும் அந்த தங்க நகரத்தை கண்டுபிடிக்கவே முடியல. பின்னால வயது முதிர்ச்சியின் காரணமா இவர் போக முடியாம இவரோட பையன்கிட்ட எல்லா மேப்பையும் கொடுத்து செம்மையா ட்ரெயின் பண்ணி எல்டோராடோவை தேடி கண்டுபிடிக்க சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. பட் காட்டுக்கு போன சில நாட்கள்லயே அவரோட மகன் கொல்லப்பட்டு அவரோட தலை மட்டும் திரும்ப வால்டர் கிட்ட வருது. இவரு எவ்வளவு முயற்சி செஞ்சும் கடைசி வரைக்கும் இவரால எல்டோராடோவை கண்டுபிடிக்க முடியல. இந்த எல்டோராடோ தங்கத்தை அடைய அமேசான் காட்டுக்குள்ள இருக்க எவ்வளவு பழங்குடியின மக்கள் கொல்லப்பட்டாங்களோ அதே அளவுக்கு யூரோப்பியன் மக்களும் தங்கத்தை தேடி காட்டுக்குள்ள போய் இறந்து போனாங்க. அப்போ நிறைய பேர் என்ன நினைச்சாங்க,
நினைச்சாங்கன்னா, ஒருவேளை இல்லாத ஒரு இடத்த சொல்லி ஆசை காட்டி இந்த இன்காஸ் பழங்குடியின மக்கள் நம்ம எல்லாரையுமே காட்டுக்குள்ள அலைய வச்சு கொல்றாங்களோ அப்படின்னு நினைச்சாங்க. ஆனா இந்த எல்லா சந்தேகத்தையும் உடைக்கிற விதமா அந்த மொய்ஸ்கா பழங்குடியின மக்கள் விழா நடத்துற லேக் கண்டுபிடிக்கப்படுது. இத லெசாரோ அப்படிங்கிற ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாரு. அவரு அது மட்டும் இல்லாம அந்த நதிக்கு ஆப்போசிட்ல இருக்க அந்த குகையும் கண்டுபிடிக்கிறாரு. தங்களோட தலைவரை தங்க படகுல கூட்டிட்டு வர நிகழ்வை குறிக்கிற மாதிரி அங்க சிலைகளும் கண்டுபிடிக்கப்படுது. இப்போ அந்த விழா நடக்கிற லேக்க சுத்தி இருக்க மற்ற பழங்குடியின மக்களை வச்சு அந்த லேக்கோட நீர்மட்டத்தை குறைக்கிறாங்க. சுமார் 3 மாசமா நீரை வெளியேற்றியும் 3 மீட்டர் நீரை மட்டுமே குறைக்க முடியுது. பட் குறைச்சது என்னவோ 3 மீட்டரா இருந்தாலும் அவங்களுக்கு கிடைச்ச தங்கத்தோட மதிப்பு $1,00,000. அதுக்கப்புறம் ஆண்டனியோ அப்படிங்கிற ஒரு பிசினஸ் மேன் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் பயன்படுத்தி அந்த லேக்கோட நீர்மட்டத்தை 20 மீட்டர் வரைக்கும் குறைக்கிறாரு. அதுல அவருக்கு கிடைச்ச தங்கம் $4,00,000 மதிப்பிலான தங்கம். இன்னும் சில வருஷங்கள் கழிச்சு 1800களோட இறுதியில ஒரு பிரைவேட் கம்பெனி மொத்த லேக்கையும் ட்ரை பண்ணி அதுல மீதி இருக்க எல்லா தங்கத்தையும் எடுக்கிறாங்க. பட் அவங்களுக்கு கிடைச்ச தங்கத்தோட மதிப்பு வெறும் $6,000 மதிப்பிலான தங்கம் மட்டுமே. இந்த தங்கங்களே போதும் எல்டோரடோ அப்படின்னு ஒரு தங்க நகரம் உண்மையாலுமே இருந்துச்சு அப்படின்னு சொல்றதுக்கு. அண்ட் அந்த இன்காஸ் பழங்குடியின மக்களும் பொய் சொல்லல அப்படிங்கிறதுக்கு இது ஒரு ஆதாரம். பட் என்னதான் இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சாலும் அந்த மொய்ஸ்கா பழங்குடியின மக்களும் அந்த மொய்ஸ்கா பழங்குடியின தலைவர் ஜீப்பாவும் எங்க இருக்காங்க அப்படின்னு கடந்த 500 வருஷங்களா இன்னைக்கு வரைக்குமே யாராலையும் கண்டுபிடிக்க முடியல. பட் அதை தேடி போன சிலர் முயற்சியை கைவிட்டுட்டு நாடு திரும்பினாங்க. சிலர் அந்த காட்டிலேயே சுத்தி சுத்தி பைத்தியம் பிடிச்சி காணாம போனாங்க. சிலர் அங்க இருக்க பாம்புகளாலையும் முதலைகளாலையும் மற்ற உயிரினங்களாலையும் தாக்கப்பட்டு இறந்து போனாங்க. சிலர் அங்க இருக்க மற்ற காட்டுவாசிகள் கிட்ட மாட்டி இறந்தும் போனாங்க. பட் ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த காட்டுக்கு போயிட்டு உயிரோட திரும்பி வந்தாரு. அவர் யாருன்னா நம்ம இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்ல பார்த்த ஜுவான் மார்டின் என்ன சொல்றாருன்னா, ஒரு முறை இவர் போன படகு விபத்துக்குள்ளாகி இவர் மட்டும் ஒரு தனி படகுல அமேசான் நதியோட எதிர் திசையில டிராவல் செஞ்சு அங்க அவரு சாப்பாடு தண்ணி இல்லாம மயங்கி போயிருந்ததை பார்த்த ஒரு பழங்குடியின மக்கள் இவருக்கு வந்து உதவி செஞ்சதாகவும் இவரோட முகத்துல ஒரு துணியை கட்டி 15 நாட்கள் இவரை காட்டுக்குள்ள டிராவல் பண்ணி கூட்டிட்டு போய் அங்க அவர் முகத்தறியை கழட்டும் போது அவர் பார்த்தது என்னன்னா தங்கத்தாலே செய்யப்பட்ட அரண்மனை வீடுகள்னு எல்லாமே முழுக்க முழுக்க தங்கத்தாலேயே பார்த்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த நகரத்துல இருக்க மண் கூட தங்க துகள்களா தான் இருந்துச்சுன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் அவர் சரியாக்கி 7 மாதங்கள் அங்க மொய்ஸ்கா பழங்குடியின மக்களோடய வாழ்ந்ததாகவும் ஒரு கட்டத்துல அவர் திரும்பி நாடு போகணும் அப்படின்னு மொய்ஸ்கா இன தலைவர்கிட்ட கேட்டு அவர் அனுமதியோட மீண்டும் இவர் முகத்துல துணியை கட்டி 15 நாட்கள் காட்டுக்குள்ளேயே டிராவல் செஞ்சு அமேசான் நதியோட கரைக்கு கொண்டு வந்து இவரை வழி அனுப்பி வச்சதா சொல்றாரு. இவரு தான் இந்த எல்டோராடோக்கு முதலா போனவர் அண்ட் போயிட்டு உயிரோட வந்த ஒரே நபர். இப்போ இந்த எல்டோராடோ உண்மை அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. பட் இந்த அடர்ந்த அமேசான் காட்டுக்குள்ள அது எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கப்படாம இருக்கு. அண்ட் ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இப்படி ஒரு உலகம் வெளியில இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தெரியாம நிறைய சிவிலைசேஷன் அமேசான் காட்டுக்குள்ள வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்னும் அண்ட் நம்ம இன்டர்நெட் சேட்டலைட்னு எவ்வளவு டெக்னாலஜி வளர்ந்திருந்தாலும் அமேசான் காட்டுக்குள்ள இன்னும் எத்தனை சிவிலைசேஷன் இருக்குன்னு இன்னும் கண்டுபிடிக்காம இருக்கும் அப்படின்னும் ஆராய்ச்சியாளர்கள் சொல்றாங்க. பட் இந்த அமேசான் காட்டுக்குள்ள இன்னும் எவ்வளவு ரகசியங்கள் இருக்குன்னு போக போக தான் தெரியும். இப்போ கடைசியா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற கேள்வி என்னன்னா, உங்களால போக முடிஞ்ச தூரத்துல இப்படி ஒரு மர்மமான தங்க நகரம் இருக்கு அப்படின்னு தெரிஞ்சா அந்த தங்க நகரத்தை தேடி நீங்க போவீங்களா? இல்ல தங்கத்தை நான் காசு கொடுத்தே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த தங்க நகரத்துக்கு போக மாட்டீங்களா? உங்களோட கருத்தை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, டாப் அப் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.